வணக்கம் நண்பர்களே, இது பிரபஞ்சன் ஆடியோஸ். நான் உங்கள் சுரேஷ். இன்றைய வீடியோவில் FT003 மினி டீகோடர் பயன்படுத்தி டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 5.1 ரிமோட் கிட் பவர் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்ப்போம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூவை பார்த்துட்டு இன்டீரியரை பார்ப்போம். இதன் வேலைப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையருக்கான டிரான்ஸ்ஃபார்மரு என்னோட ஓன் மேக்கிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இது 5 அவுட்புட் டேப்பிங் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 5 அவுட்புட் எதுக்குன்னா, 1 சப்பு ஆடியோ போர்டு சப்பு ப்ரீ போர்டுக்கான வோல்ட்டும், 2 5 சேனல் போர்டுக்கான வோல்ட்டும், 3 FT003 மினி டீகோடரு அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட் போர்டுக்கான வோல்ட்டும், 4 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கான வோல்ட்டும், 5 ஃப்ரண்டில் VU மீட்ரு LED லைட்டுக்கான வோல்ட்டு. இந்த டிரான்ஸ்ஃபார்மரு டைப் 3 கோரில் 6 இன்ச்சு டெப்த்தில் இதை டிசைன் பண்ணியிருக்கிறேன். இதற்கான கேபினெட்டு 3 இன்ச்சு ஹைட்டில் அளவில் சிறியதாகவும் 700 வாட்ஸ் அவுட்புட்டு கிடைக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆம்ப்ளிஃபையரில் 5 சேனலுக்கு மேக்ஸிமம் பிராண்டோட IRF 150 சீரியலில் 5 சேனல் ஆடியோ போர்டும், சப்புக்கு மகாராஜா பிராண்டோட 6 பெட் ஆடியோ போர்டும் போட்டிருக்கேன். நான் டிசைன் பண்ணுற எந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர்லையும் அதற்கு பயன்படுத்துகிற ஆடியோ போர்டோட வோல்ட்டும் ஆம்பியரும் மினிமம் டு மேக்ஸிமம் ரேட்டிங் கொடுத்து ஆய்வு செய்கையில் எந்த ரேஞ்சில் ஹம்மிங் அண்டு ஹீட்டிங் இல்லாமல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதோ அந்த வோல்ட் ஆம்பியர் ரேஞ்சில் தான் டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்ணுவேன். அந்த மெத்தடில் தான் இந்த ஆம்ப்ளிஃபையரையும் டிசைன் பண்ணியிருக்கேன். என்னிடம் புதுசாக அசம்பிள் ஆர்டர் அல்லது ரீவொர்க் வரும் ஆம்ப்ளிஃபையர் அனைத்திற்கும் நான் கஸ்டமரோட எதிர்பார்ப்பை பரிந்துரை செய்த பிறகு தான் டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் செய்யும் டிரான்ஸ்ஃபார்மருக்கான பாபின் என்னோட ஓன் மேக்கிங் பாபின் தான். இந்த பாபின் மேக் பண்ணதை ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். மேலும் நான் அசம்பிள் செய்யும் ஆம்ப்ளிஃபையருக்கு எத்தனை செக்ஷன் வோல்ட் தேவையோ அதை கால்குலேஷன் செய்து தான் அத்தனை அவுட்புட் டேப்பிங் கிடைக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட தரத்தை வச்சு தான் அந்த ஆம்ப்ளிஃபையரோட லைஃப்பையும் பெர்ஃபார்மன்ஸையும் மதிப்பிட முடியும். இது மாதிரியான ஆம்ப்ளிஃபையரு வாரண்டியோட அசம்பிள் பண்ணுறதுனாலோ அல்லது ரீவொர்க் பண்ணுறதுனாலோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டைப்பில் என்ன ரேஞ்சில் ஆம்ப்ளிஃபையர் தேவையோ அதை பரிந்துரை செய்து பிறகு ஆம்ப்ளிஃபையர் செய்து தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.